உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. அனைவருக்கும் என்னுடைய அன்பான மதிய வணக்கம். மிகச் சிறப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலும் கூட ஸ்ரீ நாராயணகுரு ஐயாவுடைய பெயரில் நிறைய இயக்கங்கள் நம்முடைய சொந்தங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் ஒன்றாக இணைத்து ஸ்ரீ நாராயணகுரு சொசைட்டி என்கின்ற பெயரில் ஒரு குச்சியை உடைத்து விடலாம், ஆனால் பல குச்சிகளை சேர்த்து அது ஒரு பண்டிலாக கொண்டு வந்தீங்கன்னா யாருனாலையும் உடைக்க முடியாது என்கின்ற அர்த்தத்தில் எனக்கு எல்லா இயக்கத்தையும் ஒன்றாக இணைத்து ஸ்ரீ நாராயணகுரு சொசைட்டி என்கின்ற அற்புதமான இந்த பெயரிட்டு அதற்கான துவக்க விழாவும் கூட நம்முடைய ஈழவத்தையா மக்கள் எல்லா சொந்தங்கள், குழந்தைகள், கணவன், மனைவி, உற்றார் உறவினர்கள் எல்லோரும் குடும்ப விழாவாக வந்திருக்கக்கூடிய இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக, தலைமை விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய நபர், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், இதற்கு முன்பு நம்முடைய அமைச்சர், மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதி. மேடையில் பேசும் பொழுது நம்முடைய தலைவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, தேர்தல் முடிந்த பிறகு அவருடைய பொறுப்பு இப்படி இருக்க வேண்டும் என்று. ஒரு பெரிய பொறுப்புக்கு ஒரு மனிதன் வர வேண்டும் என்றால் திறமை இருக்கணும், தகுதி இருக்கணும், மக்களின் மீது அந்த மனிதன் அன்பு வைத்திருக்கணும். இந்த மூன்றும் சேரும் பொழுது அந்த பொறுப்பு வந்துடும். இந்த மூன்றும் அவருக்கு இருக்கு. நிச்சயமாக 2026 தேர்தலுக்கு பிறகு நீங்கள் சொன்னபடியே நடக்கட்டும் என்று நானும் சொல்லி, அதனால் நான் மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான சொந்தங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார். இன்று காலையில் ஃப்ளாக் ஹோய்ஸ்டிங் அற்புதமான கொடியை ஏற்றிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய திருப்பூரை சார்ந்த பேட்ரன் ஸ்ரீ நாராயணகுரு தமிழக பேரமைப்பு ஐயா குரல் விஸ்வநாதன் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, காலையிலே உங்களை எல்லாம் வாழ்த்தி பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ நாராயணகுரு சொசைட்டி கோயம்புத்தூர் அதனுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் கவுன்சிலர் அண்ணன் குணசேகரன் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீ நாராயணகுரு சொசைட்டி கோயம்புத்தூருடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயன்கள் சசியரன் அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொள்ளாச்சி பகுதியை சார்ந்தவர், ஸ்ரீ நாராயணகுரு தமிழக பேரமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், எனக்கு 4 ஆண்டுகளாக அறிமுகம் இருக்கக்கூடிய நண்பர் திரு செந்தாமரை அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையின் மீது இருக்கக்கூடிய சுவாமி அருளாசையை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நாராயணம் நெல்லிப்பள்ளி பாலக்காடை சார்ந்த ஹிஸ் ஹோலினஸ் சுவாமி சண்மயானந்தா சரஸ்வதி சாமி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து ஐயாவுடைய பாதத்தையும் தொட்டு வணங்கிக் கொள்கின்றேன். மேடையின் மீது 2 சிறப்பழைப்பாளராக இருந்து இந்த அற்புதமான காரியத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தங்கலட்சுமி சிட் ஃபண்ட்ஸினுடைய தலைவர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள், ஆரிய வைத்திய பார்மசி அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு நண்பர் திரு தேவிதாஸ் வாரியர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல அண்ணன் அவங்க எல்லா பேரையும் சொன்னாங்க, எல்லா பேரையும் நானும் சொன்னதாக நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், இந்த அற்புதமான அழைப்புதலில் எல்லா முக்கியமான நபர்களுடைய பேர் இருக்கு. கெஸ்ட் ஆஃப் ஆனர், ஸ்பெஷல் அவார்ட் ஃபார் நியூ ஆண்டர்பிரனர்ஸ், 2 அற்புதமான தொழில் முனைவோர்கள் அரவிந்தன் ராஜு, ஸ்ரீ மனோஜ் மன்னியோத்தடி அவர்களுக்கும் இன்று விருது காத்திருக்கிறது. சிறப்பு பேச்சாளர்களாக மேடையின் மீது எல்லா மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தலைவர்கள், வைஸ் சேர்மன் இருக்கிறாங்க. அதே போல எஸ்என்ஜிஎஸ் கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. அதே போல லீகல் அட்வைசர்ஸ், அதே போல ப்ரோக்ராம் கமிட்டி, ஸ்டேஜ் கமிட்டி, ரிசப்ஷன் கமிட்டி, கல்ச்சரல் கமிட்டி, வாலண்டியர் கமிட்டி, ஃபுட் கமிட்டி, மாஸ்டர் ஆஃப் செரிமனியாக மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆல் இந்தியா ரேடியோவை சார்ந்த அக்கா விஜயலட்சுமி அவர்கள் எல்லோருக்கும் மற்றும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் கூட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு மேடையின் மீது அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு அதிகாரம் மிகுந்த பொறுப்பில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நபராக இருக்கிறாரு. மேடையின் மீது நிறைய பொறுப்பில் இருக்கிறாங்க. மேடையின் முன்னிருக்கையில் பொறுப்பில் நாமெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா இதற்கு மிக முக்கியமாக நிறைய மனிதர்கள் காரணமாக இருந்தாலும் அதில் முக்கியமான ஒரு காரணம் ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள். அவர் பிறந்த ஆண்டை யோசிச்சு பாருங்க, 1856. 1928 இறைவனடி சேர்ந்திருக்கிறாங்க. 72 ஆண்டுகள் நம்மளோடு இருக்கின்றாங்க. அவர் பிறந்த ஆண்டு காலகட்டம் எப்படி தமிழ்நாடு, கேரளா இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. குறிப்பாக கேரள மாநிலம். ஒரு சமுதாயத்தில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அவங்க எவ்வளவு பெரிய வயதாகி பெண்ணாகி பாட்டியானா கூட அவங்க மார்பை மறைக்க கூட துணி உடுத்த முடியாது என்கின்ற ஒரு நிலைமை. ஒரு கோவில் இருக்கு, கோவிலை சுற்றி நடந்து போக முடியாது என்கின்ற நிலைமை. தீண்டத்தகாதவர்கள் என்கின்ற பெயர். இவர்களுக்கு அரசியல் அதிகாரத்தை மறந்துடுங்க, ஒரு மனிதனாக இருப்பதற்கான அதிகாரமே பல இடத்துல மறுக்கப்பட்டிருந்தது. அதை ஒரு மனிதன் 1856 பிறந்து தன்னுடைய வேள்வியில, தன்னுடைய எழுச்சியில வேதங்கள்ல இருந்து எல்லா அற்புதமான ஆன்மீக விஷயத்தை கத்துக்கிட்டு
அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்னது போல கன்னியாகுமரி பக்கத்தில் மருந்துவாள் மலை என்கின்ற மலையில் அவருடைய 20 வயசு காலகட்டத்தில் தனிமை தவத்தில் பல ஆண்டுகள் இருந்து அந்த தவத்தில் வெளியே வந்து ஒரு கர்மயோகியாக மிக தெளிவான சிந்தனையில் இந்த மனித குலத்தை எப்படி முன்னேற்றணும், இந்த மனித குலத்தை எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு அவர் கொடுத்தது தான் ஒன் காஸ்ட் ஒன் ரிலீஜியன் ஒன் காட். அதாவது ஒரே ஒரு ஜாதி, ஒரே ஒரு மதம், ஒரே ஒரு கடவுள் என்கின்ற உன்னதமான சிந்தனையை கொடுத்து அதை செயல்லையும் காட்டினார். எங்கே தான் போராளியாக மாற வேண்டுமோ அங்கே எல்லாம் நாராயண குரு அவர்கள் போராளியாகவும் மாறினார். அவருக்கு 32 வயது இருக்கும் பொழுது 1888 சிவராத்திரி நாளன்னைக்கு அறிவுபுரம் என்கின்ற இடத்துல அவரே சிவனை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பிக்கும் பொழுது எல்லோருமே சொன்னாங்க, இந்த ஜாதியில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் இதை செய்யக்கூடாது என்று சொன்ன பொழுது அதற்கு ஐயா ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் இந்த சிவனுடைய பெயர் ஈலவா சிவனாக இருக்கட்டும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எங்கே போராளியாக மாற வேண்டுமோ அங்கே போராளி, எங்கே ஆன்மீக சிந்தனையும் சித்தாந்தங்களையும் விதைக்க வேண்டுமோ அங்கே ஆன்மீகவாதி. அப்படி இருந்து மக்களை வழிநடத்தி படிப்படியாக அதை கொண்டு வந்து பல அமைப்புகள் SNDP யோகம் 1903 ஆரம்பிச்சாங்க. அதில் அத்வைத வேதாந்தத்தை முழுமையாக கொண்டு வந்தாங்க. 1921 மிக முக்கியமான அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க, ஒரே ஜாதி ஒரே கடவுள் ஒரே மதம் என்கின்ற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க. அதனால் இன்னைக்கு நாம இளையவர்கள் வயசு சின்னதாக இருக்கிறவங்க நம்ம யோசிச்சு பார்க்கணும், எந்த காலகட்டத்தில் ஐயா வாழ்ந்தாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு தெரிந்து இந்த சோசியல் ரிஃபார்மர்ஸ், அதாவது மனித குலத்தை மறுசீரமைக்க வந்தவர்கள் என்கின்ற பட்டியலில் இருக்கக்கூடிய தலைவர்களில் அதிகப்படியாக பாரத பிரதமர் அவர்கள் பேசியது நாராயணகுரு ஐயாவை பற்றி. அதிக பிரதமராக 2014 ஆட்சிக்கு வந்தாங்க, 2015 சிவகிரி மட்டத்துக்கு வந்தாங்க. பாரத பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்து உடனடியாக சிவகிரி மட்டத்தில், அந்த சிவகிரி மட்டத்தில் அவங்க பேசினாங்க, இந்த மடத்திலிருந்து நான் பேசுகின்றேன், இன்னைக்கு நான் ஏழை மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லுகின்றார்களே அதையெல்லாம் உடைத்து மக்களுக்கு நான் சேவை செய்கின்றேன் என்கின்ற ஒரு பெரிய ஒரு காரணத்திற்காக நான் அரசியல் இருக்கேன். எனக்கெல்லாம் குரு யார் தெரியுமா? சிவகிரி மட்டத்தில் சொல்றாரு, எனக்கெல்லாம் குரு ஸ்ரீ நாராயண குரு அவர்கள், அவருடைய வழியில நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை அங்க பயன்படுத்துறாங்க. அதே போல நாராயண குரு ஐயா அவர்களும் மகாத்மா காந்தி அவர்களும் சந்திக்கிறாங்க. 1925 சந்திக்கிறாங்க. வைக்கம் சத்தியாகிரகம் போராட்டம். இன்னைக்கு நிறைய நபர்கள் குறிப்பா நம்முடைய தமிழகத்தில் அந்த வைக்கம் சத்தியாகிரகத்தை தப்பா பேசுறாங்க. வைக்கம் சத்தியாகிரகம் உருவாவதற்கு காரணமே ஸ்ரீ நாராயண குரு அவர்கள். அந்த வைக்கம் சத்தியாகிரகம் உடைந்து அதன் மூலமாக எல்லோரும் கோயிலுக்குள்ள செல்ல முடியும் என்று சொல்வதற்கு காரணமும் நாராயண குரு அவர்கள். காரணம், இது 1917 ஆரம்பித்த போராட்டம். இந்த போராட்டத்தை முதலாக ஆரம்பித்த அன்றைய காங்கிரஸ்ல இருந்து ஐயா TK மாதவன் அவர்கள் தேச அபிமானி பத்திரிகையில் எழுதுகிறார். காங்கிரஸ்காரராக எழுதவில்லை, ஸ்ரீ நாராயண குரு அவர்களுடைய சீடனாக அந்த பத்திரிகையில் எழுதுறாரு, வைக்கம் சத்தியாகிரகம் இந்த கோயிலுக்குள்ள போகணும். அதன் பிறகு உச்சகட்ட போராட்டம் எல்லாம் நடக்கும் பொழுது பெரிய பெரிய தலைவர்கள் தந்தை பெரியார் அவர்கள், தமிழகத்திலிருந்து பெரிய தலைவர்கள், அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லோரும் அங்க போனாங்க, போராட்டம் நடத்தினாங்க. ஆனா வித்திட்டவர் யாருன்னா 1917 நாராயண குரு ஐயாவுடைய சீடன் அவர். அதன் பிறகு 1925 மகாத்மா காந்தி அங்க வர்றாங்க. மகாத்மா காந்தி அந்த நிறைவுக்கு கொண்டு வரும் பொழுது மகாத்மா காந்தி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஒரு பக்கம் நம்பூதிரி பிராமின் அவங்க இருக்கிறாங்க, ஒரு பக்கம் அந்த பகுதியினுடைய ராணியாக இருக்கக்கூடிய ராணி லட்சுமிபாய் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் மக்களின் சார்பாக ஸ்ரீ நாராயண குரு ஐயா இருக்கிறாங்க. அந்த 3 பேர்த்திற்கும் நடந்த காந்தியடிகளோடு நடந்த பேச்சுவார்த்தை தான் வைக்கம் சத்தியாகிரகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து எல்லா மக்களும் கோயிலுக்குள்ள போக முடியும், சிவனை தரிசிக்க முடியும் என்று கொண்டாங்க. அப்ப நாராயண குரு ஐயாவுக்கு வயசு 69. அதன் பிறகு 3 ஆண்டுகள் கழித்து 1928 இறைவனடி சேர்ந்தார். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு மனிதர், சமுதாய நல்லெண்ணக்காக பாடுபட்டவர். அவர் மக்களை இணைக்கும் பொழுது மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தல, எல்லோரும் ஒரே ஜாதி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். எல்லோரையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வரும், ஒரே ஜாதி ஒரே மதம் ஒரே கடவுள் என்கின்ற உன்னதமான கோட்பாடு. இன்னைக்கு மோடி ஐயா சொல்றாங்க, ஒரே சூரியன் ஒரே நாடு ஒரே கிரிட். யோசிச்சு பாருங்க, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல நாராயண குரு அவர்கள் சொல்லியிலிருந்து பாரத பிரதமர் அவர்கள் ஒன் சன் ஒன் எர்த் ஒன் கிரிட் என்கின்ற வாக்கியத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இந்தியா சோலார் அலையன்ஸ்ல இணைச்சிருக்கிறோம். இதுவும் நாராயண குரு அவர்கள் போட்டிருக்கக்கூடிய, ஸ்ரீ நாராயண குரு அவர்கள் போட்டிருக்கக்கூடிய வித். இந்த அற்புதமான நேரத்தில் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அண்ணன் வேலுமணி அண்ணன் ரொம்ப தெளிவா டீப்பா போனாங்க.
அவருடைய காலகட்டம், மாற்றம் எங்கே வந்துச்சு, என்னவெல்லாம் செஞ்சாங்க, 1920 1930 காலகட்டம் இருந்தும் நானும் அவர் சொல்லியதில் சில விஷயத்தை சேர்க்கறதுக்கான காரணம், இளைஞர் பெருமக்களுக்கு ஸ்ரீ நாராயணகுரு ஐயாவுடைய முழுமைத்தன்மை தெரியணும். அவர்கள் அவங்கள போல வாழணும். எதுக்காக ஐயா 72 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க? நாம் அவரை போல் வாழ வேண்டும். நாம எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போகணும். எல்லா ஜாதிகளுக்கும் நாம் சமமாக இருக்கணும். யாரையும் நாம் துன்புறுத்தக்கூடாது என்கின்ற அற்புதமான நோக்கம். இன்னைக்கு சிவகிரி பில்கிரிமேஜ் இன்னும் நாளை மறுநாள் ஆரம்பிக்க இருக்கிறது. 30 டிசம்பர், 31 டிசம்பர், 1 ஜனவரி. ஒரு ஆண்டுமே 3 நாட்கள் லட்சக்கணக்கான மக்கள் சிவகிரியில் இருக்கக்கூடிய ஐயா ஸ்ரீ நாராயணகுரு அவர்களுடைய சமாதிக்கு போய் அவரை வழிபடுவது வழக்கம். அந்த சிவகிரி பில்கிரிமேஜ் என்கின்ற சொற்றொடரில் நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்த 3 நாட்கள் இதை ஃபாலோ பண்ணக்கூடிய நானும் இதை நாராயணகுரு ஐயாவுடைய ஃபாலோவர், அவருடைய சீடன் நானும். அவரை போல் இருக்க வேண்டும், அவர் சொன்ன தத்துவத்தை ஃபாலோ பண்ணல. அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணனும் அவருடைய சீடன் தான். எல்லோருமே அவர் சொன்ன தத்துவத்தை ஃபாலோ பண்ணுறோம். இன்னைக்கு ஈழவாத்தியா கம்யூனிட்டி தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஈழவாத்தியா என்கின்ற பெயரில் நம்முடைய கொங்கு பகுதியில், இந்த பகுதியில் இருக்கிறாங்க. அதற்கு அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் மேடையில் பேசும்போது சொன்னாங்க, எனக்கு பெரிய ஆச்சரியமான விஷயங்க. ஒரு மாநிலத்தை மாறி ஒரு சமுதாயம் இன்னொரு மாநிலம், இன்னைக்கு பார்டர்ல இன்னைக்கு தாங்க அம்மா வந்துச்சு. 1956 பார்டர் வந்ததுக்கப்புறம் இங்கேயும் பிரித்து விட்டாங்க. அந்த பார்டர் மாறி இருக்கும்பொழுது காசு சர்டிஃபிகேட் கிடைக்கிறது சாதாரண வேலையில். அதை கொடுத்தே ஆக வேண்டும் என்று போராடி அது முதலமைச்சரை சந்தித்து, கேரள முதலமைச்சரை சந்தித்து, அதன் பிறகு 4 பேர் கொண்ட IAS குழுவை போட்டு, அந்த 4 பேர் கொண்ட குழுவுமே இது வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது அந்த அமைச்சர் என்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள ஓவர் ரூல் பண்ணி கொடுக்க வச்சு, அதன் பிறகு தொடர்ச்சியாக உங்களோடு ஒரு மனிதன் நிற்கின்றார் என்றால் அந்த மனிதனுக்கு நீங்கள் எல்லோரும் அன்பை என்னை காட்டுறதை நான் மேடையிலிருந்து பார்த்து நான் நெகிழ்ந்து உட்கார்ந்துருக்கேன். அதனால் நிச்சயமாக அண்ணன் சொன்னது போல் அடுத்து, ஏன்னா நீங்க சொன்னீங்க அண்ணன் அந்த பொறுப்புக்கு வரணும்னா நம்முடைய கூட்டணி ஜெயிக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் அந்த நாற்காலிக்கு வரணும். இங்க எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர்கள் வரணும். ஏன்னா நீங்க அண்ணன் அந்த பொறுப்புக்கு வரணும்னு நீங்க சொன்னீங்கன்னா எல்லோரையும் ஜெயிச்சு அந்த பொறுப்பு கொண்டு வர வேண்டிய கடமை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா நீங்க செய்வீங்க. எல்லா தேர்தலையும் செய்றீங்க, இந்த தேர்தலையும் செய்றீங்க. அதனால் அண்ணன் அவர்கள் சார்பாகவே நானும் மேடையில் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் OBC லிஸ்ட்ல அதை கொண்டு வரணும். இன்னைக்கு மாநிலத்தில் அண்ணன் வேலுமணி அவர்கள் அதை BC லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் OBC லிஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு மாநில அரசு சில ஃபார்மாலிட்டிஸை பண்ணணும். போன முறை ஆட்சி 2021 முடிவுக்கு வந்த காரணத்தினால நேரம் இல்லை. இந்த முறை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரணும்னா மாநில அரசுலேருந்து சில விஷயங்களை செய்யணும். அதற்கு நம்முடைய மாநில அரசு அங்கே வரணும். அதற்கு எஸ்பி வேலுமணி அண்ணன் அமர வேண்டி இருக்கையில் அவர் அமரணும். அது எல்லாம் நடக்கணும். உங்களுடைய கையில் ஒரு பேனா மையில் அது நடக்கும், EVM மிஷினில். அதை செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. நம்முடைய ஆட்சி வரும் பொழுது அதை எடுத்து சென்று டெல்லியிலே அதை செய்து கொடுக்க வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் அண்ணன் வேலுமணி அவர்களோடு சேர்ந்து எங்களுக்கும் இருக்கிறது என்கின்ற வார்த்தையை சொல்லி, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பான தலைவர்களுக்கும் கூட எல்லாருடைய பேரை சொல்ல தவிசன் தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லாரும் கடுமையாக உழைக்கிறாங்க, நன்றி தெரிவித்து. தாய்மார்கள் பெரிய அளவில் வந்திருக்காங்க, நன்றி தெரிவித்து. உள்ளே வரும்போது சில பேர்த்த நான் அண்ணன் நவருங்கண்ணே, தாய்மார்களை பார்க்கவே வெளியே, நீங்களே சுற்றி நின்னா எப்படி தாய்மார்களை பார்க்க முடியும் என்று நிறைய பேர்த்தோட சண்டை போட்டுட்டு தான் உள்ளே வந்தேன். அதனால் நான் சண்டை போட்டனால யாராச்சும் கோச்சிருந்தா அவர்களுக்கும் மன்னிப்பு கேட்டு, ஏன்னா எல்லோரையும் பார்க்கணும் என்பதற்காகத்தான் நவருங்கண்ணான்னு சொன்னேன். அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் மிகச்சிறப்பாக இந்த விழா நடக்கட்டும். ஸ்ரீ நாராயணகுரு சொசைட்டி என்கின்ற பேரில் சென்ட்ரல் OBC லிஸ்ட்டுக்கு உங்கள் லெட்டர் பேடில் நீங்கள் கொடுங்க. அங்கிருந்து நம்ம வேலையை ஆரம்பித்து இதை வெற்றிகரமாக செய்வோம் என்று சொல்லி சாமி அவர்களுக்கும் தலைவர்களுக்கும் மறுபடியும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா.